Hi, hello, my dear friends. Now, I'm Hakim, MBBS student at Madras Medical College and Rajiv Gandhi Government General Hospital. ஸோ நான் லாஸ்டா போட்டிருந்தேன் மை தேர்ட் இயர் MBBS லைஃப் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே எனக்கு வந்து ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் என்னோட ENT ப்ரொஃபஸரே வந்து பார்த்துட்டு சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ என்ன சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அந்த வீடியோவில் நான் நிறைய என்னோட ENT போஸ்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு போஸ்டிங்கோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதான் நம்ம ஆஃப்தால் போஸ்டிங். ஸோ கண்ணை பத்தி நான் ரீசெண்டாக போஸ்டிங்ஸ் வந்து எனக்கு போட்டிருந்தாங்க. ஸோ முடிஞ்சு. ஸோ அதை பத்தியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். பிளஸ் வீடியோல நீங்க முன்னாடியே பார்த்திருப்பீங்க தம்ப்நெயில்ல நான் சோகமா இருந்திருப்பேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண் பல அழகான விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற ஒரு விஷயம் நம்மளோட இந்த கண். ஸோ இந்த கண்ணில் தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ரொம்ப அழகான விஷயங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா பார்க்குறோம். அது ஒரு அழகான பறவைகளா இருக்கலாம், இந்த இயற்கையா வந்து பார்த்தோன்னா இருக்கலாம். அண்டு நம்ம பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய இடங்கள் பல இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம போய் வந்து பார்த்தோன்னா அதை நம்ம ரசிச்சு பார்ப்போம். அதுக்கு தேவை இந்த கண்ணு தான். ஸோ நம்ம அம்மா அப்பா வந்து பார்த்தோன்னா பார்க்குறோம், நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம சிப்ளிங்ஸ் யாரையாவது பார்க்காம இருந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்குறப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தோன்னா வரும். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் இந்த கண்ணு தான். அந்த கண்ணு தான் ஆனந்த கண்ணீர் வந்து பார்த்தோன்னா வரும். அதே நேரத்தில் நிறைய என்ஜாய் பண்றோம் இந்த கண்ணில் பார்த்து. படம் பார்க்குறோம், பாட்டு பார்க்குறோம், ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த கண்ணு தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அண்ட் ஒரு அழகான ஒரு பொண்ணு போனா பார்க்குறோம், ஒரு அழகான பையன் போனா வந்து பார்த்தா பார்க்குறோம், ரசிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்ணு தான். ஸோ இந்த கண்ணை பத்தி படிக்கிறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ஆப்தல்மாலஜி போஸ்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறோம் MMCல அட் ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தல்மாலஜி. தமிழ்நாட்டுக்கே ஒரு ரீஜனல் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. அது MMCல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்ல நான் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தல்மாலஜி MMC எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஆப்தல்மாலஜி போஸ்டிங்ஸ் ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தல்மாலஜில செம்ம பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். இந்த படத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, ஒரு அழகிய காடுகளுக்கு நடுவுல ஒரு அழகான ஒரு வீடு, ஒரு அழகான காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வெயிட் அந்த அளவுக்குலாம் சீன் இல்ல. நம்ம எக்மோர்ல தான், சிட்டி தான். பட் ஆனா அந்த சிட்டிலேயே சென்டர்ல இருந்தாலும் கூட ஒரு நேச்சரோட எஃபெக்டோட நடுவுல ஒரு பாதை, அந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் நிறைய மரங்கள். லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓல்டு கேம்பஸ். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஓல்டு கேம்பஸ். பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்கெல்லாம் வந்து படம் எடுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அருமையான ஒரு கேம்பஸா வந்து பார்த்தோன்னா இருக்கும். பழைய கற்கள்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்து பில்டிங்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான பில்டிங். ரொம்ப அமைதியா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அங்க இருக்கிறப்ப. ஸோ அங்க இருக்கக்கூடிய லெக்சர் ஹால்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு சூப்பரா இருக்கு லெக்சர் ஹால்ஸ், ஏசி தியேட்டர்லாம் போட்டு சும்மா பளிச்சுன்னு வெள்ளைன்னு. ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா லெக்சர் தியேட்டர்ஸ்லாம் ரொம்ப பழைய ஓல்டு லெக்சர் தியேட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்டன்ல வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து டேபிள்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா போட்டிருப்பாங்க. அதுல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி பல பெரிய பெரிய டாக்டர்கள் வந்து உட்கார்ந்து படிச்ச இடம். அதே இடத்துல இன்னைக்கு நாங்களும் வந்து பார்த்தோன்னா உட்காந்து படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப உண்மையிலே ரொம்ப வந்து பார்த்தோன்னா சந்தோஷமா இருக்கு, பிரஸ்டீஜா வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஸோ இந்த பக்கம் எப்படி அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்டிவா வந்து பார்த்தோன்னா இருக்கும் வேலை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஹாஸ்பிட்டல், நம்மளோட ஐ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஸோ இங்கே தான் டெய்லி வந்து பார்த்தோன்னா பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா வராங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை கண்டறிஞ்சு அதுக்கான மருத்துவத்தை வந்து பார்த்தோன்னா கொடுக்கக்கூடிய இப்போ நியூ பில்டிங் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கு. ஸோ இங்கே நான் டெய்லி காலையில் போஸ்டிங்ஸ்ல வந்து பார்த்தோன்னா அந்த OP அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அவுட் பேஷண்ட். ஸோ முதல் விஷயம் யாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு பிரச்சனையோட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா OPக்கு தான் வந்து பார்த்தோன்னா வருவாங்க. ஸோ அங்கே வந்து அந்த பேஷண்ட்ஸோட குறிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்போம். கையில ஒரு டார்ச் லைட் எப்பவுமே நாங்க வச்சிருப்போம் ஆப்தால் போஸ்டிங்ஸ்ல. ஏன்னா கண்ணை பார்க்கணும் அப்படின்னா நம்ம லைட் அடிச்சு தானே பார்க்கணும். ஸோ நாங்க எல்லாருமே கையில வந்து ஒரு டார்ச் லைட் வந்து வச்சிருப்போம். ஸோ வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்டுட்டு கண்ணில் அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ இதுல மோஸ்டா நீங்க பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்ராக்ட், இந்த பொறையோடிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வந்து வயசானவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் காமனா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு 60 வயசு மேல ஆயிடுச்சு அப்படின்னா உங்க வீட்லயும் நிறைய தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. நிறைய பேர் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த மருத்துவத்தை வழங்கக்கூடிய அந்த RI போல தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி காலைல போஸ்டிங்ஸ் போறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய விஷயங்கள் நாங்கள் கத்துக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ் வருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வருவாங்க. சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வருவாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான கேசஸ்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரும். சின்ன குழந்தைங்களுக்கு அடிபட்டு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க, ரத்தமா இருக்கும், வீங்கி இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணி அவங்க கண்ணுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு
ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அண்ட் இப்போ புதுசா வந்து பார்த்தோன்னா ஒரு நியூ பில்டிங் வந்து பார்த்தோன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம ஆர்ஐஓ எம்எம்சியில் வந்து பார்த்தோன்னா. ஸோ இது வந்து இந்த மாசம் வந்து பார்த்தோன்னா திறந்து வைக்க போறாங்க. ஸோ இங்க வந்து அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ் ரீசெண்டா கண் மருத்துவத்தில் என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு கேம்பஸா இது வந்து பார்த்தோன்னா இருக்க போகுது. அண்ட் சர்ஜரின்னு சொல்றப்பதான் ஞாபகம் வருது, நாங்க பேஷண்ட்டை மட்டும் பார்க்க மாட்டோம், அந்த பேஷண்ட்டுக்கு என்ன சர்ஜரி பண்றாங்க அப்படிங்கிறதையும் நாங்க வார வாரம் வந்து பார்த்தோன்னா 2 தடவை வந்து பார்த்தோன்னா ஆபரேஷன் தியேட்டருக்கே வந்து பார்த்தோன்னா போய் பார்ப்போம். ஸோ ஆபரேஷன் தியேட்டருக்கு போறப்ப அந்த ஓடி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா போகணும். ஸோ அங்க போயிட்டு இந்த சர்ஜரிஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ 3D சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரிஸ்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தோன்னா நிறைய படங்கள் எல்லாம் வந்து பார்ப்பீங்க, படம் பார்க்குறப்ப 3D கிளாஸஸ்லாம் போட்டு பார்ப்போம் தியேட்டர்ல. ஸோ அதே மாதிரி இங்க சர்ஜரி பண்றப்ப நம்ம 3D கிளாஸஸ் போட்டுக்கிட்டு அந்த சர்ஜரி வந்து 3Dல வந்து பார்த்தோன்னா பார்க்க முடியும். ஸோ ஒரு 2Dல பார்க்குறப்ப நமக்கு எவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கும், ஒரு 3Dல ஒரு சர்ஜரியை பார்க்குறோம்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த 2 வீக்ஸ்ல ஆப்தல்மாலஜி போஸ்டிங்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி என்னோட ஆப்தல்மாலஜி போஸ்டிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்களோடையும் ஒரு நல்ல ஒரு மெமரிஸோடையும் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. டெஃபினட்டா இதை நான் மறக்கவே வந்து பார்த்துக்க மாட்டேன். ஸோ அடுத்த விஷயம் வந்து நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த மாதிரி சோகமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னோட எக்ஸாமோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போன மாதம் தான் மை 3rd இயர் MBBS லைஃப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். இந்த மாதமே எனக்கு வந்து 3rd இயர் எக்ஸாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்க்கான டேட் வந்துருச்சு. ஒரு வருஷம் படிக்க வேண்டிய படிப்பு 3rd இயர் MBBS. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல எங்களுக்கு எக்ஸாம் வச்சிட்டாங்க. நாங்கள் 3rd இயர் வந்து 6 மாசம் தான் ஆகுது. ஸோ இப்போ அடுத்த மாதம் April 1 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எனக்கு ஆப்தல்மாலஜி தான். தென் அதுக்கு அடுத்து ENT எக்ஸாம் இருக்கு, தென் கம்யூனிட்டி மெடிசன். ஸோ ஆல்மோஸ்ட் ஏப்ரல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இப்போ நான் இருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கான வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும், ப்ரிப்பரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ நிறைய வந்து பிளான்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக நான் வந்து இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். இந்த ஹெக்டிக் டைம்ல நான் நிறைய படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ எக்ஸாம் வந்து ஷெடியூல் சொல்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஷெடியூல் வந்ததுக்கு அப்புறமே ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ லேட் நைட் ஸ்டடீஸ், காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்டடீஸ். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எடுக்கலாம் கிடைக்கிற டைம் எல்லாம் படிச்சுட்டு இருக்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே வந்து இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ஸ்ல வந்து எப்பவுமே வந்து MBBS காலேஜ் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும் போது தான் ஃபீல் ஆகும். ஏன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அட் த சேம் டைம் வந்து எவ்வளவு படிச்சாலும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே வராது. எக்ஸாம்ல ஏதோ ஃபெயில் ஆயிருவோமா அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு மாசம் உட்காந்து படிக்கிறது அப்படிங்கிறது தான் படிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதே விஷயம் தான் உங்களோட நீட் எக்ஸாம்க்கு நான் சொல்ல வரேன். ஸோ என்னோட நீட் ப்ரிப்பரேஷன் அப்படி அந்த லாஸ்ட் 1 month அந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் படிச்சது வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை விட இன்னும் கஷ்டமாக தான் வந்து பார்த்தா இருந்துச்சு. நல்லா நிறைய தூங்காம, நல்லா ஒழுங்காக சாப்பிடாம, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் உங்களோட படிக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு 4 hours படிச்சுட்டு இருக்கீங்க, 5 hours படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இனிமேல் ஒரு 8 hours, 10 hours, 12 hours அப்படின்னு போட்டு மேக்ஸிமம் நீங்க எப்படியாவது ஒரு 14 hours வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா முடியும், 14 hours படிக்க முடியும். ஸோ அப்படி நீங்க அந்த 14 hours வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்டா அந்த கடைசியில ஒரு எக்ஸாமுக்கு ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி அந்த ஃபுல்லா 14 hours படிச்சீங்க அப்படின்னா நீங்க தான் வின்னர். உங்களை அடிச்சுக்க யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு எஃபோர்ட்டை போடுறதுக்கு உங்களை நீங்க இப்பல இருந்தே அந்த பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஸ்டடி ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எளிதா இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாரும் பண்ணிடுவாங்க, கரெக்ட் தானே? ஆனா கஷ்டமா இருக்கக்கூடியதை எல்லாராலையும் பண்ண முடியாது. அதை பண்றதுக்கு தான் நீங்க இருக்கீங்க, உங்களால முடியும். சரியா? ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஸோ இந்த என்னோட MBBS லைஃபோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. எக்ஸாம்ஸ்க்கு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீட் பற்றிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க மறக்காம. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.